Students, நம்ம next பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான்ல ஹைட்ரேஷன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஹைட்ரேஷன்ஸை இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா லூப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இது அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் அந்த லூப் வந்து அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அது பேர் தான் லூப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. லூப் ஸ்டேட்மெண்ட் ஆர் யூஸ்ட் when we need to run same code again and again. அதாவது லூப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் என்ன ஆகுனா அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா while loop, for loop, nested loop. இதான் 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது பைத்தானில். ஃபஸ்ட்டு while loopனா என்னென்னு பார்க்க போகிறோம். while loop in Python is used to block of statements. அதாவது while loopல பார்த்தோம்னா block of statement எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இருக்குன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா block of statement வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆகுனா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அது கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் லூப்புக்குள்ளே போகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ அதோடைய சின்டெக்ஸ் பார்த்தோம்னா while கொடுத்துட்டு while என்ற கீவேர்ட் கொடுத்துட்டு கண்டிஷன் என்ன கண்டிஷன் கொடுக்குமாறோ கொடுத்துட்டு கோலன் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ளோ சார்ட். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அது என்ன ஆகும் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அதான் இதோடைய ஃப்ளோ சார்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ எக்ஸோட வேல்யூ நான் வந்து என்னன்னு கொடுத்தேன்னா 0 கொடுத்துட்டேன். அண்ட் தென் while x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது பேர் தான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏற்கனவே. ஒரு லூப்புன்னா அதுக்கு இன்டென்டேஷன் கொடுக்கணும். இப்போ லூப்புக்குள்ளே இதில் இருக்கனால நான் பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகும்னா while கண்டிஷன் செக் பண்ணோம். while இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 0. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா, ஏன்னா 0 விட 5 வந்து பெருசு. கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸ்னால் இப்போ எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது 0. அப்போ 0 வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 0 இப்போ இருக்குது. 0 + 1 1. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன ஆச்சு 1ன்னு மாறிடுச்சு. திருப்பி இங்கே வந்து செக் பண்ணோம் 1. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கரண்ட்டாக இருக்குது என்னது 1 பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ. அப்போ எக்ஸ் பிரிண்ட் பண்ணோம். எக்ஸ் கரண்ட்டாக நமக்கு என்ன இருக்குது 1. அப்போ 1 வந்து பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸோட வேல்யூ 1. திருப்பி நம்ம கொடுக்கும்போது என்னது எக்ஸோட வேல்யூ 1 1 + 1 நமக்கு என்ன ஆகும் 2. திருப்பி கண்டிஷன் செக் பண்ணோம். 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. அப்போ 2 பிரிண்ட் பண்ணோம். திருப்பி 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 3 ஆகும். 3 வரும்போது கண்டிஷன் திருப்பியும் ஃபால்ஸு சரி ட்ரூ. அது மாதிரி 3 வரும். திருப்பி 4 ஆகும். 4 வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ 4 ஆகிடுச்சு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் லூப்பிங்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 + 1 5 ஆகிடும். லாஸ்ட்டாக வரும்போது 5 வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 5ஐ விட 5 பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். இப்போ கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா லூப்பை விட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் while ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா while loop with else ஸ்டேட்மெண்ட். while loopலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா else ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இஃப் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா C++லாம் இந்த மாதிரி கிடையாது. ஆனால் பைத்தானில் while loopக்கே else ஸ்டேட்மெண்ட் வந்து உண்டு. அதோடைய சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா while ஆஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் எல்ஸ் பார்ட்டில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா அங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நான் 1ன்னு கொடுத்துட்டேன். while கண்டிஷனில் இப்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5 அதே மாதிரி கண்டிஷன் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு வரும்போது நமக்கு என்ன ஆகும் 1 இஸ் கிரேட்டர் தான் 5 கண்டிஷன் ட்ரூ ஆகுது. பிரிண்ட் எக்ஸோட வேல்யூ 1 நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூனா அது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸோட வேல்யூ 1 1 + 1 நமக்கு என்ன ஆகும் 2 ஆகிடுச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ கரண்ட்டான அது 2. இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் எக்ஸோட வேல்யூ 2 ஆகுது. இப்போ 2 பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ. திருப்பியும் பிரிண்ட் எக்ஸு 2 வந்து பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் என்ன பண்ணுது எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. 2 + 1 3 ஆகும். இப்போ 3 வரும்போது மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ 3 பிரிண்ட் ஆகுது. திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுது. 3 + 1 4 ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா 4ன்றதை பிரிண்ட் ஆகுது.
மறுபடியும் இங்கே வருது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ கண்டிஷன் 4 + 1 5 ஆகுது. 5 வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஏன்னா 5ஐ விட அதிகமாக தான் இங்கே இருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல ஈக்குவல் டுன்னு அப்படி ஒரு சைன் போட்டுருந்தோன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். நமக்கு ஈக்குவல் டு இங்கே கொடுக்கல. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்ஸ் பார்ட் வருது பிரிண்ட் ஆஃப் எக்ஸு. கரண்ட்டாக என்ன ஆகுது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 5. அப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 5ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ கிளியராக புரியும் நினைக்கிறேன். கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்கும் அது வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஃபினைட் வைல் லூப். இன்ஃபினைட் வைல் லூப்னா அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நிறுத்தவே முடியாது. அதான் வந்து இன்ஃபினைட்னா போய்கிட்டே இருக்கும். அதான் இன்ஃபினைட் லூப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். வைல் எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு 1 பார்க்கும். எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 = 1 இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ 1ன்னா அர்த்தம் ஹலோ. திருப்பி லூப் போகும், திருப்பி கண்டிஷன் ட்ரூ, திருப்பி லூப் போகும், கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். அப்போ ஹலோன்னு சொல்லி நமக்கு போயிட்டே இருக்கும். அது இன்ஃபினிட் டைம் போயிட்டே இருக்கும். அதுக்கு எண்டிங்கே கிடையாது. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபினிட் வைல் லூப்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வைல் லூப் பார்த்தாச்சு ஹைட்ரேஷனில். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் பார்ப்போம். ஃபார் லூப்பும் அதே மாதிரி தான். For loop in Python is used to iterate over items of any sequence such as list or a string. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்ட்ரிங் எது வேணால் யூஸ் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்னா இதுவும் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ இதோடைய சின்டெக்ஸ் பார்ப்போம். இதோடைய ஃபாரு வேல்ன்ற கீவேர்ட் இன் சீக்வன்ஸ் தான் இதோடைய சின்டெக்ஸு. வேல்னா இங்கே இடத்துல வேல்யூ அது எது வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸு அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுதான் இதோடைய சின்டெக்ஸு. இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் ஐட்டம் ஏதோ ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கோம். அது நோவாக இருந்தால் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். எஸ்ஸாக இருந்தால் அது என்ன ஆகும்னா எண்டுக்கு வந்துடும். இதுதான் ஃபார் லூப்போடைய இது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் ஐன்றது வேரியபிள் நேமு. இன் ரேஞ்ச் எனக்கு எவ்வளோ வேணும்னா 1,5 வரைக்கும் எனக்கு வந்து ரேஞ்ச் வேணும். இப்போ 1,5 கொடுத்துட்டேன். 1,5 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் ஐனா 1,5னா 1 to 5 வரைக்கும் ரன் ஆகும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னது 1. ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னது 2. 2னா 2, 3னா 3, 4, 5 வந்து வராது. ஏன்னா 1 to 5னா அந்த கண்டிஷன் வந்து 4 வரைக்கும் தான் வரும். 1லேருந்து 4 வரைக்கும் நமக்கு ஒர்க் ஆகும். அதான் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதான் அது. The range of function is used in build used to iterate over a sequence of numbers. எங்கேருந்து எது வரைக்கும் வரணும்னு சொல்கிறதா என்னதுன்னா ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். ரேஞ்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு இங்கே இருக்கு இல்லையா, ரேஞ்சுன்னு கொடுத்தது ஸ்டார்டிங் நம்பர் அண்ட் தென் ஸ்டாப் நம்பர் கமா ஸ்டெப் இப்படியும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸ்டார்ட்னா ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் த சீக்வன்ஸ் எது ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்க போகிறோமோ அதுதான் ஸ்டார்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்னா ஜெனரேட் நம்பர்ஸ் அப் டு பட் நாட் இன்க்ளூடிங் திஸ் நம்பர்ஸ், அதாவது எது வரைக்கும் ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்குறது. ஸ்டெப் வந்து ஆப்ஷனல், கொடுக்கலாம். இன்க்ரிமெண்ட் ஏதாவது கொடுக்க போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப்புன்றதை நம்ம வந்து கொடுப்போம். இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒன்றுமே கொடுக்கல நான். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 நம்ம வெறுமையாக கொடுத்துட்டேன். அப்போ ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா இது எதுனா 0 to 4. எப்போவுமே அரே வந்து 0 to 4 எடுத்துக்கும். அப்போது 5னா 5 சைஸ்னால் 0, 1, 2, 3, 4. அப்போ 5 வரைக்கும் நமக்கு எடுத்துக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு முன்னா 0ன்னு பிரிண்ட் ஆகும். 1, 2, 3, 4 பிரிண்ட் ஆஃப் 5 கொடுத்துருவோம்ல, 1 பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஐ, அப்புறம் வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் இல்லையா, 2, 3, 4, 5 அந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் லேப் கொடுத்தோம்னா நம்ம 2லேருந்து 5க்குள்ளே கொடுக்கணும்னு சொன்னேன். 2லேருந்து 5க்குள்ளே கொடுக்கும்போது 5 லாஸ்ட் நம்பர் எப்பவுமே டிஸ்பிளே ஆகாது, அதுக்கு முன்னாடி இருக்க தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ நமக்கு என்ன வரும் 2, 3, 4. அப்போ 2, 3, 4 5க்குள்ளே என்ன இருக்குது, 2லேருந்து 5க்குள்ளே என்ன இருக்குது நமக்கு 2, 3, 4 லாஸ்ட் நம்பர் 5 வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, 9, 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல என்ன பார்க்கணும், ஸ்டெப் மீன்ஸ் எப்படின்னா இப்போ 2லேருந்து 9 வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ 2லேருந்து 9 வரைக்கும் 9க்குள்ளே ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல 2ன்னு கொடுத்தோன்னா 2, 2ஆக எனக்கு வரணும். இந்த இடத்துல 3 கொடுத்தோன்னா 3, 3ஆக வரணும். இப்போ நமக்கு 2 கொடுத்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 2 அடுத்த 2 ஆட் ஆகி 4 அடுத்து 6, 8 9க்குள்ளே இருக்குது 8 இருக்குது. இதே வந்து நம்ம 3 கொடுத்தோன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு 3 வரும் 6 வரும், ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. அடுத்து 9 வராது, ஏன்னா 9க்குள்ளே இருக்கிறது தான் வரும். அப்போ 3யும் 6ம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். 2னா எந்தெந்த இதுவாக இது பிரியணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னதுன்னா ஸ்டெப்போடைய இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனா ஃபார் லூப் வித் எல் ஸ்டேட்மெண்ட். எல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷனல் பிளாக். இது வந்து ஆப்ஷனல் பிளாக் தான் நம்ம லூப்பில். இந்த வந்து எல்ஸ் பிளாக் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தான் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரேக்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட்டில் நான் வந்து கொடுத்துட்டேன் டேட்டாவை 2 3 4 6 7 நம்ம லிஸ்ட்டில் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஃபார் லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே லிஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லிஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஃபார் லூப்பில் 2, 3, 4, 6 கொடுத்தாச்சுங்களா. ஃபார் இன் ரேஞ்ச் எங்கேருந்துன்னா 0, ஸ்டார்டிங் வந்து 0. லென் லிஸ்ட்டு, லென்னோட லிஸ்ட்டு எவ்வளோ, லென் மீன்ஸ் லென்த். இந்த இடத்துல லென்னுன்றதுனா அது லென்த்து. இப்போ எத்தனை இருக்கீங்க, 1 2 3 4 5. அப்போது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5. லென் ஆஃப் லிஸ்ட்னா 5. அப்போ 0, 5ன்னு அர்த்தம். இப்போ வந்து லிஸ்ட் ஐ ஆஃப் ஐ வந்து என்னது ஃபஸ்ட்டு 0. ஐ வந்து ஸ்டார்டிங்னது 0. இப்போ வந்து 0 வந்து டபுள் ஈக்குவல் டு 5 பார்க்கும். இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நமக்கு நேராக எங்கே வந்துடும், எல் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். லிஸ்ட் டஸ் நாட் ஹேவ் 5. லிஸ்ட்டில் வந்து நமக்கு என்ன இல்லை, 5 வந்து இல்லை. இப்போது சாரி, லென் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் 0னா 0க்குள்ளே நமக்கு என்ன இருக்குது 2. அப்போ இந்த இடத்துல 2 பார்க்கும். 2 டபுள் ஈக்குவல் டு 5 பார்க்கும். லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னா லிஸ்ட்டில் 0ல் என்ன வேல்யூ இருக்குது, இது வந்து 0, இது வந்து 0 1 2 3 4 அப்படின்னு அர்த்தம். இப்போ லிஸ்ட் ஆஃப் 0ல் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 2 வந்து டபுள் ஈக்குவல் டு 5 பார்க்கும். இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ் சொல்லணும், நமக்கு என்ன ஆகும் வந்துடும், நேராக லிஸ்ட் டஸ் நாட் ஹேவ்ன்ற 5ன்றத மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா நெஸ்டட் லூப்ஸு. நெஸ்டட் லூப்னால் நமக்கு தெரியும், நெஸ்டட் மீன்ஸ் வாட், நிறையா இருக்க தான் அது நெஸ்டடு. லூப்புக்குள்ளே லூப் இருக்க தான் நான் சொல்லுவோம்னா நெஸ்டட் லூப் சொல்லுவோம். இப்போ இதோட சின்டெக்ஸ் பார்த்தோன்னா ஃபார் ஹைட்ரேட்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு லூப்பு. நெக்ஸ்ட் லூப்புக்குள்ளே லூப் போடணும் இல்லையா, லூப்புக்குள்ளே அப்படின்னு வரும்போது நம்ம என்ன கொடுக்கணும், இன்டென்டேஷன் கொடுக்கணும். லூப்புக்குள்ளே லூப் போகிறனால நான் ஒரு இன்டென்டேஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டென்டேஷன் மீன்ஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே இது வரணுனால இந்த இடத்துல ஸ்பேஸு. இப்போ இதோட இது ஸ்டேட்மெண்ட் இங்கே முறையதுனால நம்ம நேரடியாக நம்ம இங்கே கொடுக்கணும். இதில் இந்த சின்டெக்ஸில் ஏதாவது ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு இன்டென்டேஷன் எரர் வந்து வர ஆரம்பிச்சு. அது வந்து ஃபார் லூப் பார்த்தோம். இப்போ நம்ம சின்டெக்ஸ் ஃபார் நெஸ்டட் வைல் லூப்புக்கு பார்க்க போகிறோம். வைல் லூப்புன்னு பார்த்தீங்கன்னா வைலே எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறோம் ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வரதுனால ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், வைல் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு அதுக்குள்ளே கொடுக்குறோம். இதுக்குள்ளே இது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வைல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்ஸு, இதுக்கு நேராக இங்கே வரனால ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தா இது கிளியராக புரியும். ஃபார் ஐ வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், 1 to 5 ரேஞ்ச் கொடுத்தாச்சு. ஃபார் ஜே வந்து இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ வந்து என்னவோ அது. print I n equal to space. Space means next ஐக்கு print off. லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், print off என்ற மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஃபார் I in range of 1, 5. ஃபஸ்ட்டு இந்த லூப்பு, இந்த லூப் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் நம்ம இங்கே வரும் ஃபார் I j in 1. அப்போ 1 வாட்டி நமக்கு வருது. print I கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு 1 வாட்டி வருது. நெக்ஸ்ட்டு போகுது. இப்போ ஃபாரோடைய வேல்யூ நமக்கு என்னவா, இன்க்ரிமெண்ட்டு 2. இப்போ எங்கேருந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபார் j in range of 2. அப்போ நமக்கு என்ன வரும்னா 2, 2ன்னு அர்த்தம். ஐ மீன்ஸ் ஐயோட வேல்யூ 2னா 2 ஸ்பேஸ்க்கு வரணும்னு அர்த்தம். அப்போ 2 ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ வந்து 3 ஆகுது. இங்கே ஃபார் ஜேயோட லூப் 3, இங்கேயும் 3 வந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகும், 3 வாட்டி வர மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து 4 வரும்போது இங்கே ஜேயோட வேல்யூ 4, இங்கே ஐயோட வேல்யூ 4ன்னு வரும்போது பார்த்தோன்னா என்ன ஆகும்னா 4 வாட்டி அது டிஸ்பிளே ஆகணும். 1 2 3 மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆஃப்னா எண்ட் ஆஃப்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா வித்தின் கோர்ஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா ஸ்பேஸ் வரணும்னு அர்த்தம் எண்ட் ஆஃப்னா. அப்போ எண்ட் ஆஃப்னு வரும்போது இங்கே வருது இல்லையா, அப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து ஸ்பேஸ் வருது. அது மாதிரி ஸ்பேஸ் வருது. லாஸ்ட்டில் நமக்கு என்ன ஆகுதுன்னா 5 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரேஞ்சு 5க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ 1, 2, 3, 4க்குள்ளே தான் வரணும், 5 வராது. அதனால தான் நமக்கு வந்து 4 வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.